பாண்டிய ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம காந்திமதி இருந்துட்டு அரசிக்கிட்ட இனிமேலாம் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கே உங்கள் அப்பா பேசாமல் இருக்காரே, அப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்க தெரிஞ்சா அவ்வளோதான் நாட்டுங்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? உனக்கு தான் எனக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்லேயே வந்து தங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அரசி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவனை நம்பி நான் கழுத்தை நீட்டுறதுக்கா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவனை நான் எந்த அளவுக்கு நேசித்தேன் தெரியுமா? ஆனால் அவன் என் வீட்டை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அத்தை ராத்திரியில் என்னை கொண்டு போய் நடு சுடுகாட்டில் விட்டுட்டு வந்தான். அது மட்டும் கிடையாது, என்னை எவ்வளோலாம் சித்திரவதை பண்ணான்னு தெரியுமா? கல்யாணத்தை அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என் மேலே தேவையில்லாமல் பழி போகிறதுக்காக பார்த்தா. நல்ல வேலை நானே என் கழுத்தில் தாலி கட்டிக்கினதுனால என் அப்பா அம்மா மரியாதையை நான் காப்பாற்றினேன். இல்லாட்டி அவங்க அன்னைக்கே செத்து போயிருப்பாங்க. இனிமேலும் உங்கள் பேரனை நம்பி நான் வரதா இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே காந்திமதி இருந்துட்டு, என்ன இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா? எப்படியாவது உங்கள் 2 பேத்தையும் நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி முடிவோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் கோமதி ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு வராங்க. யாருமே இனிமேல் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே வராங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.